Hi everyone, Machine Learning series la இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஸ்டாண்டர்டைசேஷன். ஃபீச்சர் ஸ்கேலிங்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். என்கிட்ட இருக்க வேல்யூஸை ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வரது 0 to 1 இல்லை ஒரு சில சமயம் ஒரு ஃபிக்ஸ்டு ரேஞ்செல்லாம் வச்சுக்க மாட்டோம். பட் அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு 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 ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வரது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். அதில் ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் using or for scaling and the feature scale பண்ணுறதுக்கு one of the method தான் என்னது ஸ்டாண்டர்டைசேஷன். நார்மலைசேஷன் ஒரு மெத்தட் இருக்குது, பட் இது ஸ்டாண்டர்டைசேஷன். இதில் எந்த ஒரு ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் கிடையாது. பட் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலில் நல்லா ஒர்க் ஆகும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்னால் லீனியர் ரிக்ரெஷன், எஸ்விஎம் இந்த மாதிரி மாடலில் இனிஷியலாக இதோடைய மியூன்னு எடுத்துப்பாங்க 0, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அது சிக்மா அது வந்து 1ன்னு எடுத்துப்பாங்க. பட் ஃபார்முலா என்னென்னா x dash equal to அதாவது நியூ வேல்யூ ஈக்குவல் டு ஓல்டு வேல்யூ ஆர் கரண்ட் வேல்யூ மைனஸ் மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேங்களா? அதாவது மின்மேக்ஸ் இல்லாமல் டைரெக்டாக ஸ்டாண்டர்டைசேஷன் ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், மார்க்ஸ் வந்து 3 இருக்குது, 40, 60, 80. மீன் கண்டுபிடிச்சோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டால் உங்களுக்கு மீன் கிடச்சிரும். மீன் வந்து 60. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த வேல்யூஸ் 40, 60, 80க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு சிக்மா வேல்யூ கிடச்சிரும் 16.3. இப்போ 40ங்கிறது கரண்ட் வேல்யூ, ஸோ 40 மைனஸ் மீனுங்கிறது 60, ஸோ -20 டிவைடட் பை ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து 16.3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு -1.23. அதே மாதிரி 60 கண்டுபிடிச்சா மேலே 60 மைனஸ் மீனும் 60 மைனஸ் 60 0 ஆகிடும். 80 கண்டுபிடிச்சா 80 மைனஸ் 60, ஸோ மேலே 20 இருக்கும் டிவைடட் பை 16.3, ஸோ அப்ராக்சிமேட்டாக 1.23. இது பாசிட்டிவில் வருது, மேலே நெகட்டிவில் வருது. ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ளே நான் கொண்டு வரேன், ஸ்கேல் டவுன் பண்ணி 40ன்னு இருக்கிறத நான் -1.23 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரேன். இந்த மாதிரி ஸ்கேலிங் ஃபீச்சரை ஸ்கேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து என்னது ஸ்டாண்டர்டைசேஷன். ஆல்ரெடி நம்ம நார்மலைசேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அதில் இது என்னென்னா ஸ்டாண்டர்டைசேஷன். நார்மலைசேஷனுங்கிறது டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மெஷின் லேர்னிங் மாடலுக்கு நல்லா ஒர்க் ஆகும். பட் ஸ்டாண்டர்டைசேஷனுங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலுக்கு நல்லா யூஸ் ஆகும். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ மேக் பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.